இங்க அவங்க ஒய்ஃபுக்கு எப்படி பட்டு புடவை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கான ரீசனே அவங்க மனைவியை கஷ்டப்பட்டு வேலை வாங்கி அந்த புடவையுமே செய்ய வைப்பாரு. அது மூலியமா வர பணத்தை வச்சு இவர் ஜாலியா குடிச்சிக்கிட்டு ஊர் சுத்திட்டு இருப்பாரு. இவங்க கையால எத்தனையோ அழகான பட்டு புடவை எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் இவங்களுக்கு வெறும் 350 ரூபாய் சம்பளம் மட்டும் தான் கிடைக்குது. இவங்களுக்கும் பட்டு புடவை கட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கும். அதனால அந்த ஓனர் லேடி கிட்டயுமே போயிட்டு இவங்க கேக்குறாங்க, நீங்க பீரோல வச்சிருக்க அந்த பட்டு புடவையோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்டா அதோட விலை 6000 ரூபான்னு சொல்றாங்க. அது கட்டணும்னு வச்சுக்க அப்படியே மல்லிப்பூ கட்டுற மாதிரி அவ்வளவு சாஃப்டா இருக்கும்னு சொல்லி அவங்களுமே சொல்றாங்க. அந்த புடவையை நம்ம கட்டினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களுமே அப்படியே கற்பனையில நினைச்சு பாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே வந்து கேக்குறாங்க. அவரும் குடிப்பதையெல்லாம் அந்த மாதிரி புடவைலாம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பொண்ணு 4 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. அவங்க கேட்கற ஆசையை கூட ஒரு கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ண மாட்டாரு. அவர் பண்ணு குடிக்கிறது, அவர் பண்ணு ஊர் சுத்துது, இந்த மாதிரி வேலையை மட்டும் தான் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இவங்க ரோட்டுக்கு போகும்போதும் கோயிலுக்கு போகும்போதும் அங்க யாரெல்லாம் பட்டு புடவை கட்டியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப ஏக்கமாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க புடவை நெஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு படுத்துறாங்க. அந்த சமயத்துல கடவுளுமே கனவுல வராங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டா எனக்கு புடவை தான் வேணும்னு சொல்றாங்க. என்ன இந்த புடவை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த கடவுளுமே கொடுக்குறாங்க. இவங்க வீட்டுல இருக்க செஞ்சு வச்சிருக்க அந்த பட்டு புடவையும் பாக்குறாங்க. அதை எடுத்து இவங்களுமே ஆசையா போட்டுக்கிறாங்க. அந்த புடவையை சேல்ஸ் பண்ற கடையில இது என்ன கரையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே பயங்கரமா கத்துறான். அதனால உனக்கு பாதி அமௌண்ட் தான் தருவேன்னு சொல்லிட்டு காசுமே குறைச்சு கொடுத்துறான். அந்த கொஞ்சம் காசை வச்சு இந்த ஆள் போயிட்டு நல்லா குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குமே ரொம்ப கோவமா வரான். அவங்க பொண்டாட்டியும் அடிச்சிடறான். மறுபடியும் போயிட்டு நல்லா குடிச்சிட்டு ரோட்லயே படுத்து தூங்கிடுறான். மறுநாள் இவன் வந்து பாக்குறான் அவங்க மனைவி இறந்து போயிருக்காங்க. மறுபடியும் இவனே புடவை செய்ய ஸ்டார்ட் பண்றான். அவங்க மனைவி அளவுக்கு இவனால வெயிட்டான புடவை செய்ய முடியல. அந்த ஓனர் லேடி இந்த ஆளை தனியா கூப்பிடுறாங்க. உங்க பொண்டாட்டி உயிரோட இருக்கிற சமயத்துல என்கிட்ட பட்டு புடவை வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாப்பா, இந்த அவ கேட்ட பட்டு புடவைன்னு சொல்லிட்டு அந்த 6000 ரூபாய் புடவை எடுத்து கொடுத்துறாங்க. உன் மனைவி காரியத்தை போய் இந்த புடவை வச்சு சாமி கும்பிடு, அவளோட ஆத்மா சாந்தி ஆயிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மனைவி உயிரோடு இருக்கிற சமயத்துல அவங்களை சுத்தமா மதிக்காம அவங்க ஆசைப்பட்ட எந்த விஷயத்துமே இவர் செய்யாம தான் இருந்தாரு. அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த 6000 ரூபாய் புடவை வைக்கிறது மூலியமா அவங்க ஆத்மா சாந்தி அடையுமான்ற விஷயம் எனக்கு தெரியல. இந்த ஹஸ்பண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.